அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலக்ஷ்மி மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிளாசண்டா ப்ரீவியோட கண்டினியூஷன் டாபிக் தான். ஆல்ரெடி பிளாசண்டா ப்ரீவியாவை பற்றி நான் டாபிக் போட்டிருந்தேன். இதில் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிளாசண்டா ப்ரீவியா பார்க்க போகிறோம். அதாவது ஏபிஹெச்ல பிளாசண்டா ப்ரீவியா, அப்ரப்ஷியா பிளாசண்டா ரெண்டு கண்டிஷன் இருக்குது. அதில் பிளாசண்டா ப்ரீவியாவை பற்றி, பிளாசண்டா ப்ரீவியானா என்ன, அதனோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், டைப்ஸு, டிகிரிஸ் ஆஃப் பிளாசண்டா ப்ரீவியா, காசஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தேன். இதில் ஒன்லி மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிளாசண்டா ப்ரீவியா அண்ட் டயக்னோஸ்டிக் ஃபைண்டிங் போட்டிருக்கேன். டாபிக் உள்ளார போகிறதுக்கு முன்னாடி பிளாசண்டா ப்ரீவியானா என்ன அப்படின்றது ஒரு சின்ன ரிவ்யூவாக சொல்கிறேன். சரி, இது யூட்ரஸ். யூஸ்வலாக யூட்ரஸில் பிளாசண்டா அப்பர் பார்ட் ஆஃப் த யூட்ரன் கேவிட்டியில் தான் சிச்சுவேட் ஆகிருக்கும் இந்த பிளேஸில். ஸோ இது நார்மல் பிளாசண்டா. பிளாசண்டா ப்ரீவியா கண்டிஷனில் பிளாசண்டா கீழே சிச்சுவேட் ஆகிருக்கும், அதாவது லோவர் செக்மெண்ட் ஆஃப் யூட்ரஸ். இந்த யூட்ரஸில் கீழே அமைஞ்சிருக்குது. ஸோ திஸ் கண்டிஷன் we can call it as placenta previa. நெக்ஸ்ட் டயக்னோஸ்டிக் ஃபைண்டிங். ஓகே, இந்த டயக்னோஸ்டிக் ஃபைண்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த பிளாசண்டா ப்ரீவியா எப்படி இருக்கு, இந்த கண்டிஷன் இருக்கு அப்படின்றத எதன் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா டயக்னோஸ்டிக் ஃபைண்டிங். யூஸ்வலாக ப்ரெக்னென்ட் உமன்லாம் ஸ்கேன் எடுப்பாங்க. அதுதான் ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு அதெல்லாம் எடுப்பாங்க. அதுதான் இங்கே நானும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிளாசண்டா ப்ரீவியாவில் ரெண்டு டயக்னோஸ்டிக் ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்ஃபர்மேட்டரி டயக்னோசிஸ், தென் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். கன்ஃபர்மேட்டரி டயக்னோசிஸ்னால் பேஸ்ட் ஆன் த ஸ்கேன் தே வில் டிசைட் த பேஷண்ட் இஸ் ஹேவிங் பிளாசண்டா ப்ரீவியா. அதில் என்ன டிகிரிஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிளாசண்டோகிராஃபி. பிளாசண்டோகிராஃபினா என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்லாம் பயப்படாதீங்க. சரி, இது ஸ்கேன் தான். அதில் பிளாசண்டா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொஞ்சம் நல்லா டீப்பாக பார்ப்பாங்க. அதுதான் பிளாசண்டோகிராஃபி. இது சோனோகிராஃபினா நார்மல் அல்ட்ராசவுண்ட். டிரான்ஸ் அப்டாமினல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ப்ரெக்னென்ட் விமனுக்கு பண்ணுறது தான் டிரான்ஸ் அப்டாமினல் ஸ்கேன் பண்ணுவாங்க. டிரான்ஸ் அப்டாமினல் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ஒன் இஸ் டிரான்ஸ்வஜைனல். டிரான்ஸ்வஜைனல்னா பெல்விக் ஃப்ளோரில் இருக்க இன்டர்னல் ஆர்கனை டிரான்ஸ்டியூசர் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்க்கறது தான். பெல்விக் ஃப்ளோர் உள்ளார என்னென்ன ஆர்கன் இருக்குது, எப்படி இருக்குது, பிளாசண்டா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க தான் டிரான்ஸ்வஜைனல். இது கொஞ்சம் கிளியர் இமேஜ் கிடைக்கும் இது ரெண்டும். ஃபார் தட் ரீசன் தே கோ ஃபார் டிரான்ஸ் அப்டாமினல் அண்ட் டிரான்ஸ்வஜைனல் ஸ்கேன். ஓகே, இது என்னது ரெண்டாவது டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸை வச்சு அசஸ் பண்ணுவாங்க பிளாசண்டா ப்ரீவியாவா, அப்ரப்ஷியா பிளாசண்டாவா அப்படின்ட்டு. இது டிஃப்ரெண்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க தத்தா புக்கில். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளாசண்டா ப்ரீவியா அண்ட் அப்ரப்ஷியா பிளாசண்டான்ட்டு. அது நான் இதில் போடலை, நீங்கள் படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். பிளாசண்டா ப்ரீவியா கிளினிக்கல் சிம்டம்ஸும் அப்ரப்ஷியா பிளாசண்டா கிளினிக்கல் சிம்டம்ஸும் நிறைய வேரி ஆகும். இந்த பிளட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது, பிரைட் ரெட்டா, டார்க் ரெட்டா, அந்த மாதிரிலாம். ஸோ அதை டிசைட் பண்ணி டயக்னோஸ்டிக் ஃபைண்டிங்ஸ் பண்ணுவாங்க, என்ன கண்டிஷன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் நான் தத்தா புக்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளோ சார்ட் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக 10 மார்க் கொடுப்பாங்க. ஸ்கீம் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிளாசண்டா ப்ரீவியா இன் ஹாஸ்பிட்டல். இந்த ஃப்ளோ சார்ட் 2014 எடிஷன் தத்தா புக்லேருந்து எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னு பாருங்கள். ஆல் ஏபிஹெச் பேஷண்ட்ஸ் ஆர் டு பி அட்மிட்டட். அதாவது ஆன்டிபார்டம் ஹேமரேஜ் மதர் எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும். அதாவது பிளாசண்டா ப்ரீவியா ஆர் அப்ரப்ஷியா பிளாசண்டா ரெண்டு கண்டிஷனுமே இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக இது பிளாசண்டா ப்ரீவியாவுக்கு இந்த ஃப்ளோ சார்ட் போட்டிருக்காங்க. ஜென்ரல் அண்ட் அப்டாமினல் எக்ஸாமினேஷன்ஸ். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபிக்காக அப்டாமினல் எக்ஸாமினேஷன். பிகாஸ் த மதர் ஹேஸ் டு பி ப்ரெக்னென்ட், ஃபார் தட் ரீசன் அப்டாமினல் எக்ஸாமினேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
கிளினிக்கல் அசஸ்மெண்ட் ஆஃப் பிளட் லாஸ், எவ்வளோ வந்து பிளட் வந்து லாஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த பிளட் லாஸ் எப்படி மேம் அசஸ் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருக்கும். இப்போ வந்து மதர் வந்து நீங்கள் லேபர் வார்ட்லலாம் போஸ்டிங் வந்துட்டு போயிருந்தீங்கன்னா கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. டாக்டர்ஸ் வந்து கேஸ் ஹிஸ்ட்ரியில் பிளட் லாஸ் வந்துட்டு அசஸ் பண்ணதை போட்டு வச்சிருப்பாங்க. மதர் வந்து எத்தனை பேட் வந்து சேஞ்ச் பண்ணாங்க, பேட் ஃபுல்லாக வெட்டாக இருந்ததா இல்லை நடுவில் மட்டும் இருந்துச்சா, அதை பேஸ் பண்ணி வந்துட்டு இந்த பிளட் லாஸ் வந்துட்டு அசஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேடு வந்துட்டு ஃபுல்லாக வெட்டாக இருந்ததுன்னா 100 ml 150 ml அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. நான்லாம் வந்துட்டு பார்த்துருக்கேன். நீங்கள் லேபர் வார்ட் போஸ்டிங் போனீங்கன்னா கேஸ் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி பிளாசண்டா ப்ரீவியா கண்டிஷன் ஏபிஹெச் மதர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து கேஸ் ஹிஸ்ட்ரியை வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து பிளட் லாஸை அசஸ் பண்ணுவாங்க. தென் பிளட் டெஸ்ட் வந்துட்டு எடுப்பாங்க. ரெசிஸ்டேஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். மதரோட கண்டிஷன் ரொம்ப பேடாக இருந்துச்சுன்னா தே கேன் கோ ஃபார் ரெசிஸ்டேஷன். தென் ஐவி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இன்ஃபியூஷன். நெக்ஸ்ட்டு யூஎஸ்ஜி வந்துட்டு பண்ணுவாங்க. பிளாசண்டா வந்துட்டு எப்படி இருக்கு, எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, செப்பரேட் ஆகிடுச்சா ஆகலையா, ஃபர்ஸ்ட் டிகிரியா செகண்ட் டிகிரியா தேர்ட் டிகிரியா அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்ப்பாங்க. யூஎஸ்ஜி பேஸ் பண்ணி these things they will do when the patient get admitted. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டட் ட்ரீட்மெண்ட், தென் ஆக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். எக்ஸ்பெக்டட் ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மதரோட கண்டிஷனை பொறுத்து. ஆக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ்னால் அவங்களால வந்துட்டு ப்ரெக்னன்சியை கண்டினியூ பண்ண முடியாது. எக்ஸ்பெக்டட் ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு அவங்களுக்கு ப்ளீடிங், நோ ஆக்டிவ் ப்ளீடிங், ப்ரெக்னன்சி லெஸ் தென் 37 வீக்ஸ்னால் வந்துட்டு டில் 37 வீக்ஸ் தே வில் கண்டினியூ த ப்ரெக்னன்சி. பேஷண்ட் வந்து நல்ல ஸ்டேபிளாக இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எஃப்எஸ்எஸ் குட்டாக இருக்குது. எஃப்ஹெச்எஸ்னால் ஃபீட்டல் ஹார்ட் சவுண்டு, தென் சிடிஜி வந்துட்டு ஃபீட்டஸ் நல்லா இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் வந்துட்டு பேஷண்ட் கேன் கோ ஃபார் டு கண்டினியூ த ப்ரெக்னன்சி டில் 37 வீக்ஸ். ஆக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸில் வந்து ப்ளீடிங் வந்து கண்டினியூஸாக இருக்குது, ப்ரெக்னன்சி வந்து 37 வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, பேஷண்ட் வந்து லேபரில் இருக்காங்க. எக்ஸாகுனேட்டட்னா வந்துட்டு ப்ளீடிங் நிறைய வந்துட்டு பிளட் லாஸ் ஆகிருக்கு, எஃப்எஸ்ஹெச் வந்து ஆப்சண்ட்டு, கிராஸ் ஃபீட்டல் மால்ஃபார்மேஷன், அந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்துட்டு அவங்க சிசேரியன் செக்ஷனுக்கு போக சான்ஸ் இருக்குது. தென் if the pregnancy is less than 34 weeks now they can continue with the steroid therapy till 37 weeks. ஓகேங்களா, அது ரெண்டும் it leads to double setup examination, then cesarean section. ஒன்று வந்துட்டு சிசேரியன் செக்ஷன் ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்க. இந்த கண்டிஷனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 37 வீக்ஸ் ப்ரெக்னன்சி வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு டபுள் செட்டப் எக்ஸாமினேஷன். இந்த டபுள் செட்டப் எக்ஸாமினேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு முன்னாடிலாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்துட்டு இது பண்ணுறது கிடையாது. டைரெக்டாக வந்துட்டு சிசேரியன் செக்ஷன் தான். இந்த டபுள் செட்டப் எக்ஸாமினேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எக்ஸாமினேஷன் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு பண்ணுவாங்க. அதான் இன்டர்னல் எக்ஸாமினேஷன் இன் ஓட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா மோஸ்ட்லி ஏபிஹெச் மதர்ஸ்க்கெல்லாம் இன்டர்னல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாசண்டா வந்துட்டு ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆகும், ஆர் அதர்வைஸ் பிளாசண்டா செப்பரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ தே கேனாட் கண்டினியூ டு நார்மல் ப்ரெக்னன்சி, தே கேனாட் கோ வித் அ நார்மல் ப்ரெக்னன்சி. ஃபார் தட் ரீசன் they are not doing this internal examination. இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க மேனேஜ்மெண்ட்டில். நான் சொன்ன மாதிரி வந்துட்டு முன்னாடி வந்து பண்ணாங்க, இப்போ அதெல்லாம் பண்ணுறது இல்லை. ஸோ அது என்ன அப்படின்றத வந்துட்டு பார்த்துக்கோங்க. டைப் 1 and 2 வந்துட்டு 1 and 2 டிகிரி பிளாசண்டா ப்ரீவியா இருந்துச்சுன்னா அவங்க வந்து இன்டர்னல் எக்ஸாமினேஷன் டபுள் செட்டப் மெத்தடில் பண்ணுவாங்க. அதுலேயே வந்துட்டு 2, 3 and 4 இதில் வந்து மேஜராக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு தே கேன் கோ ஃபார் சிசேரியன் செக்ஷன். ஓகே, 1 and 2 வந்து மைல்டு கண்டிஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்எம் ஃபோர்சப்ஸ் வச்சு ரப்சர் பண்ணி விட்றாங்க மெம்பரேனை. ஆம்னியாட்டிக் மெம்பரேனை ரப்சர் பண்ணால் ஃப்ளூயிடெல்லாம் வந்துட்டு வெளியில் வரும். தென் ஆக்சிடோசினை வச்சு லேபர் வந்து இன்டியூஸ் பண்ணுறாங்க. லேபர் இன்டியூஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்டரி ப்ரோக்ரஸ் வித்தவுட் எனி ப்ளீடிங்,
மதருக்கு வந்துட்டு ப்ளீடிங் எதுவும் இல்லாத லேபர் வந்துட்டு நல்ல ப்ரோக்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு தே கேன் கோ ஃபார் வெஜினல் டெலிவரி. இல்லை ப்ளீடிங் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு சிசேரியன் செக்ஷன். இப்போ வந்து லேபர் வார்டில் வந்துட்டு டபுள் செட்டப் எக்ஸாமினேஷன் பண்ண முடியாது. லேபர் வார்டில் இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணால் சப்போஸ் இஃப் த மதர் ஹேவிங் த ப்ளீடிங் கண்டினியூஸ்லி மீன்ஸ் தே cannot shift to the OT in that time. For that reason they are doing internal examination in the operation theater. ஆப்ரேஷன் தியேட்டர்ல வந்துட்டு வச்சு பண்ணாங்கன்னா நார்மல் டெலிவரி ப்ரோக்ரஸ் நல்லா இருந்துச்சுன்னா அது பண்ணுவாங்க. இல்லை ப்ளீடிங் கண்டினியூஸ் ஆச்சுன்னா சடன்லி தே கேன் கோ ஃபார் சிசேரியன் செக்ஷன். அதான் எமர்ஜென்சி சிசேரியன் செக்ஷன் சொல்றாங்கல்ல, இந்த கண்டிஷன் தான். ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிளாசண்டா ப்ரீவியா அப்படின்னு வந்துட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட் மட்டும் போடுங்க. நல்லா சூப்பராக வந்துட்டு இதெல்லாம் இது பண்ணுங்க, ஹைலைட் பண்ணுங்க. இதில் இருக்க மாதிரி நல்லா வந்து மார்க் கிடைக்கும். ஸோ பிளாசண்டா ப்ரீவியூ வந்துட்டு ரொம்ப சிம்பிளான கண்டிஷன், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீட்டாக படிங்க, ஸ்மார்ட்டாக படிங்க, நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.